Hello everyone, welcome to my garden. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழை மரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு டிஃபரண்ட் வெரைட்டியான ஒரு வாழை மரம். ரொம்ப ஒரு ஹைட்டா வளராம ஒரு சின்ன குட்டையாவே வளரக்கூடியது. பூக்கள் ரொம்ப அழகாவே இந்த பிங்க் கலர்ல வரும். இந்த வாழை மரத்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பனானா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மூசா ஓர்னட்டா இதோட பயாலஜிக்கல் நேமு. இந்த ஃப்ளவரிங் பனானா பார்த்தீங்கன்னா இது ஃப்ளவருக்காக மட்டும்தான் வளர்க்கக்கூடியது. மோஸ்ட்லி நம்ம இந்த சதர்ன் சைட் ஆஃப் இந்தியாவில் வந்து இது நிறைய ஆர்னமெண்டல் பார்க்கலாம். பட் இந்த நார்த் ஈஸ்ட் அந்த பூட்டான், பர்மா, பங்களாதேஷ் அந்த சைடு பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய விதமாக யூஸ் பண்ணுறாங்க. இது இலைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டெசர்ட் ஏதாவது ரெடி பண்ணுறதுக்கு, அப்புறம் இது பூக்களை கூட பார்த்திங்கன்னா சாலடுக்கு கூட எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட பழங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வரும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ விதைகள் கிடிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த பழத்தை வந்து சாப்பிட முடியாது மீன்ஸ் நிறைய விதைகள் தான் இருக்கும் இந்த பனானாவில். இதை வந்து பார்த்திங்கன்னா சீட்லேருந்து கூட ப்ரொபகேட் பண்ணலாம் இந்த ஃப்ளவரிங் பனானாவை. இதோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இதோட பூக்கள் வந்து நம்ம நார்மல் பனானா மரத்தில் வர மாதிரி கீழே வந்து தொங்காது. இதுக்கு தனித்தன்மையே இது வந்து மேலே பார்த்து வளர்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வளர்த்துடலாம் நீங்கள். இது எந்த மாதிரி இடத்துல இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாட்டான கிளைமேட், ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல வச்சு ஈஸியாக வளர்த்துடலாம் இதை. மோஸ்ட்லி நர்சரிஸில் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ளவரிங் பனானா நிறையா வந்து தேடி பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். யாராவது பனானா வந்து கலெக்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் இந்த ஃப்ளவரிங் பனானான்றது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 ஸ்பீஷீஸ் இருக்குது. இந்த மூசாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 இருக்குது. அது வந்து கலர்ஸ் மாறும். இதிலே வந்து வேரிகேட்டட் இருக்குது. அப்புறம் வந்து பூவை வந்து ரெட் கலரில் வரும், எல்லோ கலரில் வரும், பழங்களும் எல்லோ கலரில் வர மாதிரி இருக்குது. இதில் வந்து பிங்க் ஃப்ரூட் இருக்குது, இதில் பிங்க் ஃப்ளவர், க்ரீன் ஃப்ரூட், அது மாதிரி நிறையா வேரியன்ட் போய்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா ஆர்னமெண்டலாக தான் வளர்க்குறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. எங்கே இருந்துன்னா அந்த நார்த் ஈஸ்ட் சைடு ஆஃப் இந்தியா சைடு, இப்போ லோயர் ரீஜன் ஆஃப் ஏஷியாவில் வந்து இது வந்து பரவலாக வந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் கோஸ்டல் ஏரியாஸ், மெடகாஸ்கர் ஐலாண்ட் கோஸ்டல் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா இது வந்து நிறையா வளர்ந்துருக்கத நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வேரில் ஏதோ ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஆனால் அது பற்றி எனக்கு கிளியராக தெரில. ஆனால் இது சமையலுக்கு வந்து இந்த பூக்களை வந்து சாலடாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நிறையா இது யூசஸ் இருக்குது. மோஸ்ட்லி இது வந்து யாரும் கல்டிவேட் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு காட்டு பயிராக தான் வளருது. இது மாதிரி அழகுக்கு வைக்கிற பொருளாக தான். அப்படியே இருந்தாலும் அங்கே இருக்க லோக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி விதத்தில் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் கைஸ்.